أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், சுகதாக்கள், குறிப்பாக இச்சபையிலே அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் மீதும் என் மீதும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். ஆரம்பமாக அல்லாஹ்வின் மீதுள்ள அச்சத்தை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு உபதேசத்தை ஆரம்பம் செய்யும் போதும் அல்லாஹ்வின் மீதுள்ள அச்சத்தை கொண்டு ஆரம்பம் செய்வார்கள். எதையெல்லாம் அல்லாஹு தஆலா நமக்கு ஹலாலாக்கினானோ அதையெல்லாம் நம்முடைய வாழ்வுகளில் இணைந்து வாழக்கூடிய வாழ்க்கையையும், எதையெல்லாம் அல்லாஹு தஆலா நமக்கு ஹராமாக்கினானோ அதை விட்டு விலகக்கூடிய வாழ்க்கையை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாழும் பொழுதும் மரணிக்கும் பொழுதும் இறை நம்பிக்கையாளர்களாகவே வாழ்ந்து இறை நம்பிக்கையாளர்களாகவே மரணிக்கக்கூடிய நசீபை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா தன் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், வதக்கிர், நீங்கள் நினைவுபடுத்துங்கள், ஃபஇன்ன திக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், நிச்சயமாக ஈமான் கொண்டவர்களுக்கு நினைவுபடுத்துவது என்பது பயனளிக்கும் என்பதாக அல்லாஹு தஆலா தன் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஹாபி கனுஜூம், என்னுடைய தோழர்கள் எல்லாம் நட்சத்திரத்தை போன்றவர்கள். ஃபபி ஐயிஹிம் இக்ததைத்தும் வைஹ்ததைத்தும், அதில் நீங்கள் யாரை பின்பற்றினாலும் நீங்கள் நேர்வழியை அடைந்து கொள்ளலாம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையிலே நேற்றைய தினம் ஒரு நபி தோழருடைய வாழ்க்கை வரலாற்றை பார்த்தோம். அதிலிருந்து பல படிப்பினைகளை நாம் எடுத்துக்கொண்டோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு ஒரு நபி தோழரினுடைய வாழ்க்கையை பார்க்க இருக்குகின்றோம். யார் என்று சொன்னால் ஹுதைஃபத் இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த பெயரை அதிகமாக நாம் பல பயான்களிலே பல சிறப்பு நிகழ்ச்சிகளில் நாம் கேள்விப்பட்டிருப்போம். யார் இந்த ஹுதைஃபத் இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சஹாபிக்கு ஒரு சிறப்பு பெயரை சூட்டினார்கள், சாஹிபுல் சிர், அந்தரங்க தோழர் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சஹாபிக்கு பெயரை சூட்டினார்கள். இவர்கள் யார்? இவருடைய தந்தை யார்? இவர்களுடைய தந்தையும் ஒரு சஹாபி. இவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? இவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் எதையெல்லாம் படிப்பினையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்களுடைய பூர்வீகம் என்பது மக்கா தான். இவர்களுடைய பூர்வீகம், சொந்த ஊர் மக்கா. ஆனால் இவர்களுடைய தந்தை யமான் இருக்குகின்றார்கள் அல்லவா,
இவர்களுடைய தந்தை ஒரு கொலையை செய்கின்றார்கள். அந்த கொலைக்காக இவர்கள் ஓடி ஒளிந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாகுவதற்கு முன்னாலேயே இவர்கள் மதீனாவிற்கு வந்து விடுகின்றார்கள். தன்னுடைய ஊரை மாற்றிவிட்டு மதீனாவிற்கு தஞ்சம் புகுகின்றார்கள். மதீனாவாசியாக வாழ ஆரம்பிக்கின்றார்கள். ஆதலால் தான் இந்த 2 சஹாபாக்களுக்கும் தந்தை யமான் அவர்களுக்கும் மகனாக இருக்கக்கூடிய ஹுதைஃபா ரலியல்லாஹு அவர்களுக்கும் இவர்கள் முஹாஜிரீன்களா அன்சாரிகளா என்பதில் பல்வேறு குழப்பங்கள் இருக்குகின்றது. இவர்கள் அன்சாரி தோழர்களா, மதீனாவாசிகளா அல்லது மக்காவாசிகளா என்பதில் பல்வேறு குழப்பங்கள் இருக்குகின்றது. காரணம், இவர்களுடைய பூர்வீகம் மக்காவாக இருக்குகின்றது. அவர்களுடைய வாழ்க்கை என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் சஹாபாக்கள் எல்லாம் ஹிஜ்ரத் செய்தார்கள் அல்லவா, அந்த ஹிஜ்ரத்திற்கு முன்னாலேயே இவர்கள் மதீனாவிற்கு வந்து விட்டார்கள். ஆதலால் இவர்கள் மதீனாவாசிகளா அல்லது மக்காவாசிகளா என்பதில் பெரிய ஒரு குழப்பம் இருக்குகின்றது. இவர்களுடைய தந்தை யமான் ரலியல்லாஹு அவர்கள். யமான் என்கின்றது அவர்களுடைய இயற்பெயர் அல்ல. அவர்களுடைய இயற்பெயர் ஹுசைல் இப்னு ஜாபிர் என்பதுதான் இவருடைய இயற்பெயர். நமக்கெல்லாம் நம்ம ஊர்களிலே பல்வேறு சிறப்பு பெயர்கள் வைப்பார்கள் அல்லவா, அது போன்று இவர்களுக்கு யமான் என்கின்ற பெயர் சூட்டப்பட்டிருந்தது. இவர்கள் மதீனாவிற்கு வந்த பிறகு ஒரு குளத்திலிருந்து, பனு அஸ்அல் என்கின்ற ஒரு குளத்திலிருந்து ஒரு பெண்ணை திருமணம் முடிக்குகின்றார்கள். அவர்களுக்கு ஒரு மகன் பிறக்குகின்றார். அவர்தான் ஹுதைஃபத் இப்னு யமான் ரலியல்லாஹு அவர்கள். இவர் வளர்ந்த பகுதியில்தான், இளமை பருவத்தில்தான் இஸ்லாத்திற்குள்ளாக தந்தையும் மகனும் இணைகின்றார்கள். இவர்களுடைய வாழ்க்கை இப்படி இஸ்லாத்துல போயிட்டு இருக்குது. இவர்களுடைய சொந்த ஊர் மக்கா, வாழக்கூடிய ஊர் மதீனா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு ஹிஜ்ரத்திற்கு வந்த பிறகுதான் இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலும் இவர்களுடைய பூர்வீகமான மக்காவில் இவர்கள் அதிகமாக தொடர்பு வைத்திருந்தார்கள். ஏற்கனவே ஹிஜ்ரத் வந்தார்கள் அல்லவா சஹாபாக்கள், அவங்க என்ன பண்ண முடியாது, திரும்ப மக்காவுக்கு போக முடியாது. காரணம், சொந்த நாடை திறந்து விட்டு தன்னுடைய மார்க்கத்திற்காக, தன்னுடைய ஈமானிற்காக அவர்கள் பயணம் செய்து வந்துட்டாங்க. ஆனா இவர்கள் அப்படி அல்ல. இஸ்லாத்திற்கு முன்பாகவே இவர்கள் மதீனாவுக்கு வந்துட்டாங்க. ஆதலால் அடிக்கடி இவங்க மதீனாவுக்கும் மக்காவுக்கும் போகக்கூடியவர்களாக, மக்கால இருந்து மதீனாவுக்கும், மதீனாவிலிருந்து மக்காவுக்கும் வரக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த நேரத்தில் தான் தந்தையான யமான் ரலியல்லாஹு அவர்களும் மகனாக இருக்கக்கூடிய ஹுதைஃபத் இப்னு யமான் ரலியல்லாஹு அவர்களும் 2 பேரும் மக்காவுக்கு போயிருக்கக்கூடிய நேரம். அந்த நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ருக்காக கிளம்பி செல்கின்றார்கள். இந்த விஷயம் ஹுதைஃபத் இப்னு யமானுக்கும் அவர்களுடைய தந்தைக்கும் தெரியப்படுத்தப்படுகின்றது. 2 பேரும் மக்காவிலிருந்து கிளம்பி வருகின்றார்கள். பத்ருடைய களத்திற்கு வந்தால் பத்ர்ல முதல்ல எதிரிகளை சந்திக்குகின்றார்கள். எதிரிகளுக்கு தெரியும் இவர்கள் முஸ்லிம்கள் என்பதாக. வாப்பாவையும் அவனையும் பிடிச்சு நிப்பாட்டுறாங்க. எங்க போறீங்க? 2 பேரும் சேர்ந்து எங்களுக்கு எதிராக போர் செய்ய போறீங்களா? போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மதோடு சேர்ந்து எங்களுக்கு எதிராக நீங்க வாழேந்த போறீங்களா? இவ்வளவு நாள் எங்க ஊர்ல தானே இருந்தீங்க மக்காவுல, இப்ப எதுக்கு நீங்க மதீனாவுக்கு போறீங்கன்னு கேட்கும் பொழுது தந்தையும் மகனும் சொல்லுகின்றார்கள், நாங்க போருக்கெல்லாம் செல்லவில்லை, நாங்க மதீனாவுக்கு தான் போறோம், நாங்க முஸ்லிம்களுடைய படையில இணைந்து போர் செய்யவெல்லாம் செல்லவில்லை என்பதாக எவ்வளவோ சொல்லி பார்க்கிறாங்க. ஆனால் அங்க இருக்கக்கூடிய காஃபிர்கள் நம்ப மறுக்குகின்றார்கள். காரணம், இவங்க கண்டிப்பாக முஹம்மதுக்கும் அவர்களுடைய தோழர்களுக்கும் சென்று உதவி செய்வார்கள் என்பதாக அவர்கள் யோசித்து விட்டு சொல்றாங்க, நீங்க கண்டிப்பா முஸ்லிம்களோட இணைந்து கொண்டு எங்களுக்கு எதிராக நீங்க வாழேந்ததான் போறீங்க. காரணம், வாப்பாவும் மகனும் மிக சிறந்த ஒரு போர் வீரர்கள். அவர்கள் இருவரும் வாளை உருவினார்கள் என்று சொன்னால் பல்வேறு மனிதர்களினுடைய தலைகள் பூமியிலே உருண்டோடிவிடும். சிறந்த போர் வீரர்கள். அதற்கு பயந்து விட்டு அங்க இருக்கக்கூடிய காஃபிர்கள் கேட்கிறாங்க, நீங்க 2 பேரும் முஸ்லிம்களோட போய் இணைஞ்சுக்கிட்டு எங்களுக்கு எதிராக போர் செய்ய போறீங்க, போர் முடிஞ்சக்கப்புறம் நீங்க இங்க இருந்து போங்க,
இப்படின்னு சொல்லும்போது ஹுதைஃபத் இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர்களுடைய தந்தைக்கும் வேற வழிக்கு தெரியல, ரெண்டு பேரும் அல்லாஹ் மேல சத்தியம் செய்றாங்க. வல்லாஹி, அல்லாஹுவின் மீது ஆணையாக நாங்க ரெண்டு பேரும் போர்ல போய் கலந்துக்க மாட்டோம், நாங்க ரெண்டு பேருமே மதீனாவுக்கு தான் போறோம். இதை சொன்னவுடன் எதிரிகள் நினைத்தார்கள், எதிரிகளுக்கு தெரியும் முஸ்லிம்கள் அன்றைக்கு இருந்த சஹாபாக்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி, அவர்களை பின்பற்றக்கூடிய தோழர்களும் சரி, ஒரு காலமும் பொய் பேச மாட்டார்கள். என்னதான் எதிரியா இருந்தாலும் அவங்க நம்பினாங்க யார? முஸ்லிம்களை நம்பினார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய நாம் எந்த அளவிலே இருக்குகின்றோம்? வாயை துறந்தாலே, வியாபாரமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, நம்ம என்ன பண்றோம்? அதிகமான பொய்களை நாம் விட்டு விடுகின்றோம். ஆனால் அன்றைக்கு எதிரிகள் கூட முஸ்லிம்களை நம்பினார்கள், இவர்கள் உண்மையை தான் பேசுவார்கள் என்பதாக. ரெண்டு பேரையும், வாப்பாவையும் மகனையும் விடுவிக்குகின்றார்கள். ரெண்டு பேரும் போங்க, நீங்க மதீனாவுக்கு தான் போறேன்னு சொல்லியிருக்கீங்க, அல்லாஹ் மேல சத்தியம் பண்ணியிருக்கீங்க, பயந்துக்கங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க. ரெண்டு பேரும் மதீனாவுக்கு போகுவதை போன்று போய்விட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கூடாரத்துக்கு போறாங்க, பத்ர் களத்துக்கு. இவர்கள் இருவரும் பத்ருக்கு வருவதை பார்த்து விட்டு சஹாபாக்களுக்கெல்லாம் சந்தோஷம். ஏற்கனவே 313 பேர் தான் போர்க்களத்தில் இருக்கோம், ரெண்டு பேர் எக்ஸ்ட்ரா வராங்க. இந்த இரண்டு நபர்களும் சிறந்த போர் வீரர்கள், இவங்க வந்துட்டா அல்லாஹ் தஆலா நமக்கு உதவியை அனுப்பிவிட்டான் என்பதாக சஹாபாக்கள் எல்லாம் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சந்தோஷம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரெண்டு பேத்தையும் வரவேற்று தன்னுடைய கூடாரத்துல அமர வைக்கிறாங்க. அமர வச்சுட்டு கேட்குறாங்க, நீங்க மக்காக்குள்ள போயிருந்தீங்க, நீங்க வரக்கூடிய வழியில உங்களை எதிரிகள் நிப்பாட்டவில்லையா? உங்களை தடுத்து நிறுத்தவில்லையா? என்ன ஆச்சு? நீங்க எப்படி அவங்களெல்லாம் கண்ணை மறைச்சிட்டு வந்தீங்கன்னு சொல்லும்போது, கேட்கும்போது வாப்பாவும் மகனும் சொல்றாங்க, யார் ரசூலுல்லாஹ், நாங்க வர்ற வழியில எதிரிகள் எங்களை பிடிச்சு நிப்பாட்டினாங்க. நிப்பாட்டிட்டு நீங்க முகமதோட சேர்ந்து எங்களுக்கு எதிராக வாழேந்து போறீங்களான்னு கேட்டாங்க. நாங்க என்ன பண்ணோம்? இல்லைன்னு எவ்வளவோ மழுப்பி பார்த்தோம், ஆனால் அவர்கள் நம்ப மறுத்து விட்டார்கள். அதனால நாங்க என்ன பண்ணிட்டோம்? அல்லாஹ் மேல சத்தியம் பண்ணிட்டு நாங்க மதீனாக்கு தான் போறோம்னு சொல்லிட்டு வந்துட்டோம். எதிரிகள் தானே, அவங்களுக்கு எதுக்கு நம்ம வாக்கு கொடுக்கணும்? அவங்களுக்கு கொடுத்த வாக்கெல்லாம் காப்பாற்றணும் தேவையில்லையா யா ரசூலுல்லாஹ்? நாங்க உங்களோட சேர்ந்து பத்ர்ல நின்று பத்ர் போரிலே கலந்து கொள்கின்றோம் என்பதாக சொன்ன பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னத்தான் எதிரிகளாக இருந்தாலும் அவங்கள்ட்ட நீங்க என்ன பண்ணிட்டீங்க? அல்லாஹ்வின் மீதும் சத்தியம் செய்து நீங்கள் வாக்களித்து விட்டீர்கள், மதீனாவுக்கு போறோன்னு. ரெண்டு பேரும் பத்ர்ல இருந்து கிளம்புங்க, மதீனாவுக்கு போங்க. ரெண்டு பேரும் எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ், எதிரிகள் தானே, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குகளை எல்லாம் காப்பாற்றணுமா கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, கண்டிப்பாக காப்பாற்ற வேண்டும். ரெண்டு பேரும் போர்லாம் செய்யக்கூடாது, மதீனாவுக்கு போங்கன்னு சொல்றாங்க. ரெண்டு நபர்களும், தந்தையும் மகனும் கண்ணீர் வடித்தவர்களாக பத்ர்களத்தை விட்டு கிளம்பி மதீனாவிற்கு சென்றார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எதிரிகளுக்கு கொடுத்த வாக்குகளை அன்றைக்கு சஹாபாக்கள் காப்பாற்றினார்கள். இன்றைக்கு நாம் முஸ்லிம்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குகளை, வீட்டில் இருக்கக்கூடிய மனைவிக்கு கொடுக்கக்கூடிய வாக்குகளை, குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய வாக்குகளை, பெற்றோர்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குகளை, நண்பர்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குகளை, வியாபாரத்தில் கொடுக்கக்கூடிய வாக்குகளை நாம் எந்த அளவிற்கு காப்பாற்றுகின்றோம் சிந்தித்து பார்க்க வேணும். நாளைக்கு இந்த விஷயத்தை முடிச்சு கொடுத்துருவோம் சொல்றோமா இல்லையா? ஆனா முடிக்க மாட்டோம். நாளைக்கு இந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் வீட்டுல சொல்றோம், இன்ஷா அல்லாஹ்னு சொல்லிட்டு அல்லாஹ் நாடலன்னு என்ன பண்ணிடுறோம்? முடிச்சிடுறோம். இனிமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாக்குகளை கொடுக்கிறோம் என்று சொன்னால் அந்த வாக்குகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எதிரிகளுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குகளையே காப்பாற்ற சொன்னார்கள் என்று சொன்னால், நம்முடைய வீடுகளில் முஸ்லிம்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குகளை நாம் எந்த அளவிற்கு காப்பாற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதனை நாம் இதன் மூலியமாக புரிந்து கொள்ளலாம். அதே போன்று பத்ர்களம், இரண்டு வாப்பாவும் மகனும் இல்லாமல் பத்ரிலே முஸ்லிம்கள் ஜெயிக்குகின்றார்கள், வெற்றி பெறுகின்றார்கள்.
அல்லாஹ்வினுடைய உதவியோடு வெற்றி பெற்று விட்டு மீண்டும் வருகின்றார்கள். இந்த இரண்டு தோழர்களுக்கும் அவ்வளவு கஷ்டம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, இந்த இரண்டு தோழர்கள் வாப்பாவும் மகனும் இருக்காங்களே, ஹுதைஃபத் இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹுவும் அவர்களுடைய தந்தை யமான் ரலியல்லாஹு அன்ஹுவும் ரெண்டு நபர்களும் போர்க்களம் வரைக்கும் வந்துட்டு போருக்கு செல்லாம போயிட்டாங்க. இவர்கள் போரில் கலந்து கொள்ளவில்லை என்று சொன்னாலும் போரில் கலந்ததை போன்று ஆவார்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அனுப்பினார்கள். இனிமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதற்கு பிறகு உஹதினுடைய களம். ஒரு வருடம் கழித்து ஹிஜ்ரி 3 உஹதினுடைய களம், மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு போர். அந்த போர்க்களத்திலே முஸ்லிம்கள் எல்லாம் ஆரம்ப நேரத்திலே வெற்றி வாகையை சூடிக்கொண்டிருந்த நேரம், முஸ்லிம்கள் எதிரிகளை அடித்து ஓட ஒட்டி கொண்டிருந்த நேரம், எதிரிகள் எல்லாம் ஓடிக்கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்திலே ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நேரத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, எதிரிகளினுடைய படையிலே இருக்குகின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சஹாபாக்களுக்கு கட்டளையிட்டிருந்தார்கள், ஜபலுர் ரூமா என்கின்ற அம்பு எறியக்கூடிய அந்த மலை குன்றிலே சில சஹாபாக்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிப்பாட்டி இருந்தார்கள் என்கின்ற வரலாறெல்லாம் நமக்கு தெரியும். அந்த சில சஹாபாக்கள் கனிமத்திற்காக கீழே இறங்கினார்கள். ஹாலித் இப்னு வலீத் போர் செய்யாம அப்படி நின்றுட்டு இருக்காரு. அவருக்கு பின்னால் குதிரைப்படை இருந்தது. அவர் அங்கிருந்து தூரத்துல இருந்து பார்க்கிறாரு, காஃபிர்கள் ஓடுகின்றார்கள், முஸ்லிம்கள் விரட்டி கொண்டு வருகின்றார்கள். அந்த மலையிலிருந்து சில சஹாபாக்கள் இறங்குவதை ஹாலித் இப்னு வலீத் பார்க்குகின்றார். பார்த்துவிட்டு தன்னுடைய குதிரைப்படையை கைத்தட்டி அழைக்குகின்றார், என் பின்னாடியே வாங்கன்ட்டு அந்த மலையை சுற்றி வருகின்றார். சுத்தி வந்தா முஸ்லிம்கள் நடுவுல மாட்டிக்கிறாங்க. பின்னாடி காஃபிர்கள், முன்னாடியும் காஃபிர்கள். ஓடிட்டு இருந்த காஃபிர்கள் எல்லாம் திரும்புகிறாங்க. முன்னாடி காஃபிர்கள், பின்னாடியும் காஃபிர்கள், நடுவுல முஸ்லிம்கள் மாட்டிக்கொள்கின்றார்கள். யார் யாரை தாக்குகின்றார்கள், யார் யாரை கொலை செய்கின்றார்கள் என்பது கூட தெரியவில்லை. காரணம், பல்வேறு சஹாபாக்கள் கவச ஆடைகளை அணிந்திருந்தார்கள். வெறும் கண்ணு மட்டும்தான் தெரியும், யார் முஸ்லீம் யார் காஃபிர்னு தெரியல. அந்த நேரத்திலே யமான் ரலியல்லாஹு அவர்கள் இருக்குகின்றார்கள் அல்லவா, ஹுதைஃபத் இப்னு யமான் ரலியல்லாஹுடைய தந்தை, அவர்களை துரத்தி கொண்டு 9 சஹாபாக்கள் ஓட ஆரம்பிக்குகின்றார்கள். அவர் காஃபிர் நினைச்சிட்டு என்ன பண்றாங்க, முஸ்லிம்கள் துரத்திட்டு போறாங்க. இதை பார்த்த மகன் ஹுதைஃபத் இப்னு யமான் ரலியல்லாஹு அவர்கள் கத்துறாங்க, வாப்பா வாப்பான் என்பதாக, அபி அபி என்பதாக கத்துகின்றார்கள். போர்க்களம் தானே, ஏதாவது சத்தம் கேட்குமா? ஒரு 10 வண்டி டிராபிக்ல நின்றா கூட நமக்கு சத்தம் கேட்காது பேசினா. ஆனா அது ஒரு போர்க்களம், எவ்வளவோ சத்தம் போடுறாங்க. அவர் ஒரு முஸ்லீம், விட்டுருங்க, எவ்வளவோ கத்துறாங்க. போர்க்களத்தில் அந்த சப்தம் அவர்களுடைய காதுகளில் கேட்கவில்லை. முன்னாடி போயிட்டு இருந்த அந்த வாப்பாவாக இருக்கக்கூடிய ஹுதைஃபத் இப்னு யமானினுடைய தந்தையை அந்த 9 முஸ்லிம்களும் சஹாபாக்களும் தெரியாமல் கொலை செய்து விடுகின்றார்கள். ஹுதைஃபத் இப்னு யமான் ஓடி வர்றாங்க. வந்தக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரியுது, நம்ம தெரியாம ஒரு முஸ்லீமை கொலை பண்ணிட்டோம். எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை! கண்ணுக்கு முன்னாடி வாப்பா வஃபாத், கண்ணுக்கு முன்னாடி முஸ்லீம்களால் தன்னுடைய தந்தை கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். நம்மளா இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? நம்மளுடைய வார்த்தை எப்படி இருக்கும்? என்ன செஞ்சிருப்போம்? நம்ம கண்ணு முன்னாடி நம்மளுடைய வாப்பாவை நம்முடைய ஆட்களே கொலை பண்ணிட்டாங்க, என்ன பண்ணுவோம்? எப்படி இருக்கும் வார்த்தை? எவ்வளவு கத்தினேன், எவ்வளவு சத்தம் போட்டேன், விட்டுருக்கலாமல, என்னுடைய தந்தை தானே, விட்டுருக்கலாமலன்னு எவ்வளவோ நம்ம என்ன பண்ணிருப்போம், வார்த்தைகளை பயன்படுத்தி இருப்போம். ஆனால் ஹுதைஃபத் இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பதிவு செய்கின்றார்கள், யக்ஃபிருல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கட்டும். வேற எந்த வார்த்தையும் பேசல. எப்படிப்பட்ட வார்த்தை! நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? கூச்சல் இட்டு இருப்போம். அந்த 9 சஹாபாக்களையும் சும்மா விட்டுருக்க மாட்டோம். ஆனால் ஹுதைஃபத் இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறிய வார்த்தை என்ன தெரியுமா? யக்ஃபிருல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கட்டும். சொல்லிட்டு அழுகிறாங்க, தேம்பி தேம்பி அழுகிறாங்க. கண்ணு முன்னாடி வாப்பா வஃபாத்,
ஷஹீதாக்கப்பட்டிருக்காங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைஃபத் இப்னு யமானை அப்படியே தடவிட்டு சொல்றாங்க, ஹுதைஃபாவே மன்னிக்கணும், நீங்க சஹாபாக்கள் தெரியாம பண்ணிட்டாங்க, அவங்க வேணும்னு பண்ணல, அவங்க போர்க்களம் யார் முஸ்லீம்னு தெரியல, யார் காபீர்னு தெரியல, தெரியாம கொலை பண்ணிட்டாங்க, நீங்க மன்னிச்சுக்கங்க. உங்களுக்கு இஸ்லாமிய அரசாங்கம் இதற்கு பகரமாக 100 ஒட்டகங்களை பகரமாக, உங்களுடைய தந்தையினுடைய கொலைக்கு பகரமாக தருகின்றது என்பதாக சொன்ன பொழுது நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? என்ன சொல்லியிருப்போம்? என் வாப்பா உயிருக்கு 100 ஒட்டகம் தான் சமமா? கேட்டிருப்போமா இல்லையா? கண்டிப்பா கேட்டிருப்போம். ஆனா ஹுதைஃபத் இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யா ரசூலுல்லாஹ், நான் மன்னித்து விட்டேன், அல்லாஹ் அவங்கள மன்னிக்கட்டும், என்ன ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் அந்த 100 ஒட்டகத்தை எனக்கு தர வேணாம். அந்த 9 சஹாபாக்கள் இருக்குகின்றார்கள் அல்லவா, அந்த 9 சஹாபாக்களும் ஏழ்மையான சஹாபாக்கள், அந்த 100 ஒட்டகத்தை அவங்களுக்கு பிரிச்சு கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க. எப்படிப்பட்ட வாழ்க்கை! இதுதான் சஹாபாக்கள், இதுதான் சஹாபாக்கள். சஹாபாக்களினுடைய ஈமானையும் நம்முடைய ஈமானை என்னைக்கு கம்பேர் பண்ண முடியாது. அவர்களுடைய ஈமான் வேற, நம்ம வேற. அவர்களுடைய ஈமானினுடைய சின்ன ஒரு பகுதியை வைத்தாலும் நம்முடைய எல்லாருடைய ஈமானை ஒரு தட்டுல வச்சாலும் சரிசமமாகாது. சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லவா, அஸ்ஹாபி கனுஜூம், என்னுடைய சஹாபாக்கள் எல்லாம் நட்சத்திரங்களை போன்றவர்கள். பையிஹிம், அவர்களை நீங்கள் யாரை இக்குததைத்தும் பின்பற்றினாலும் இஹுததைத்தும், நீங்கள் நேர்வழி அடைந்து கொள்ளலாம் என்பதாக அப்படிதான் வாழ்ந்தார்கள் சஹாபாக்கள். எம்முடைய வாழ்க்கை எல்லாம் எங்கே? எம்முடைய வாழ்க்கைகள் எல்லாம் எப்படி கழிந்து கொண்டிருக்கின்றது? எம்முடைய ஈமான்கள் எங்கே? சஹாபாக்களினுடைய ஈமான்கள் எங்கே? சிந்தித்து பார்க்க வேண்டும். சஹாபாக்கள் நம்மளும் ஒரு காலமும் சரியாக நேருக்கு நேராக நிற்க முடியாது. அவர்களுடைய ஈமான் வேறு, நம்முடைய ஈமான் வேறு. அவர்களுடைய இஸ்லாம் வேறு, நம்முடைய இஸ்லாம் வேறு. அவர்கள் இஸ்லாத்திற்காக அனைத்தையும் தியாகம் செய்தார்கள், நம்ம உலகத்துக்காக இஸ்லாத்தை தியாகம் பண்ணிடுவோம். அந்த அளவுல தான் நம்மளுடைய ஈமான் இருக்கு. ஈமான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஹுதைஃபத் இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படி வாழ்ந்தார்கள். இந்த அளவிற்கு இஸ்லாத்திற்காக தன்னுடைய உயிர்க்கும் மேலான தன்னுடைய தந்தை ஷஹீதாக்கப்பட்ட பொழுதும் ஷஹீதாக்கப்பட்டவர்களை மன்னித்து விட்டார்கள். நம்மக்கிட்டே அந்த மன்னிக்கக்கூடிய குணத்தை அதிகப்படுத்த வேண்டும். அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், உங்களுக்கு மத்தியிலே யாராவது ஏதாவது ஒரு தவறுகளை செய்து விட்டால் நீங்கள் மன்னியுங்கள், நீங்கள் மன்னிக்கும் பொழுது நான் உங்களை மன்னிக்குகின்றேன் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். என்னுடைய மன்னிப்பை நீங்கள் விரும்பவில்லையா என்பதாக அல்லாஹ் தஆலா கேள்விகளை எழுப்புகின்றான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமும் மன்னிக்கக்கூடிய குணத்தை அதிகப்படுத்த வேண்டும். காரணம், இன்னைக்கு மன்னிக்கக்கூடிய குணம் இல்லாதனால தான் அதிகமான பிரச்சனைகள், அதிகமான சண்டை சச்சரவுகள். திருநெல்வேலி மாவட்டம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஒரு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன், பக்கத்துல ஸ்கூல்ல உட்கார்ந்து இருக்கக்கூடிய பையன் பென்சில் கேட்டதுக்கு, பென்சில் தரமாட்டேன்னு சொன்னதுக்கு வெட்டிட்டான். சின்ன குழந்தையிலிருந்து மன்னிக்கக்கூடிய குணத்தை நாம் சொல்லி கொடுக்க வேண்டும். இந்த மன்னிக்கக்கூடிய குணம் இல்லாததன் காரணமாக தான் இன்னைக்கு நிறைய கொலைகளும் நிறைய கேஸுகளும் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹுதைஃபத் இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹுடைய பிற்கால வாழ்க்கையிலே அவர்களிடம் தாபிஈன்கள், சஹாபாக்களுக்கு பின்னால் வந்த மக்கள் சொல்லுகின்றார்கள், ஹுதைஃபாவே, நாங்க மட்டும் ரசூல்லா காலத்துல வாழ்ந்திருந்தா, நம்ம சில நேரத்துல பேசுவோம் அல்லவா, நாங்க மட்டும் ரசூல்லா காலத்துல வாழ்ந்திருந்தா நாங்க எப்படி போர் செஞ்சிருப்போம் தெரியுமா? எந்த அளவிற்கு நாங்கள் ஈமானுடைய உறுதியில் இருந்திருப்போம் தெரியுமா? நீங்கள்லாம் என்ன போர் செஞ்சீங்க, நாங்க அப்படி இருந்திருப்போம். ஒரு துணி எப்படி இத்து கிழிஞ்சு போகுதோ அது போன்று நாங்கள் இத்து கிழிந்து போவது போன்று நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இணைந்து போர்க்களத்திலே நின்றிருப்போம் என்பதாக அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் பேசுறாங்க. இதை கேட்ட உடனே ஹுதைஃபத் இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, நான் ஒரு வரலாறை சொல்றேன், அப்ப நீங்க புரிஞ்சுக்குவீங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, அஹலினுடைய யுத்தம்,
ஹிஜ்ரி 5 அகல் யுத்தம் தெரியும் அல்லவா? அஹ்ஸாபினுடைய போர். அஹ்ஸாபினுடைய போரிலே எதிரிப்படை காஃபிர்கள் முகாமிட்டு இருக்குகின்றார்கள். முஸ்லிம்கள் மதினாக்குள்ள இருக்காங்க, நடுவுல அகலி. அதை தாண்டி அவங்களாலையும் வர முடியாது, இவங்க என்ன பண்ண முடியாது, போர்க்களத்துல தாண்டியும் போக முடியாது. எதிரிகள் வெளியில அப்படியே முகாமிட்டே இருக்கிறாங்க, முஸ்லிம்கள் உள்ள முகாமிட்டே இருக்காங்க. எதிரிகளுக்கு பனு குரைலா என்கின்ற யூதர்களின் மூலியமாக உணவுகளும் சில உதவிகளும் கிடைச்சிக்கிட்டே இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க அதை நிப்பாட்டிட்டாங்க. அந்த உதவிகள் எல்லாம் நிப்பாட்டப்பட்டு விட்டது. இப்ப எதிரிகளினுடைய மனநிலை எப்படி இருக்குது? இந்த மனநிலை, அவங்க போருக்கு இன்னும் தயாரான நிலையில இருக்காங்களா, இல்ல கிளம்பி போக போறாங்களா என்கின்ற சூழ்நிலை தெரியாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்திலே சஹாபாக்களை எல்லாம் அழைக்குகின்றார்கள். அழைச்சிட்டு சொன்னாங்க, யாராவது ஒரு ஆள் இங்கிருந்து போய் எதிரிகளை உளவு பார்த்துட்டு வரணும். இரவு நேரத்துல அங்க போயிட்டு எதிரிகளினுடைய மனநிலையை தெரிந்து கொண்டு வர வேண்டும். யார் போறாங்களோ அவர்களும் நானும் மறுமையில் ஒன்றாக இருப்போம். இந்த விஷயம் நம்மள்ட்ட சொன்னா என்ன பண்ணுவோம்? நம்ம நினைப்போம், நாங்களும் போயிருப்போம். இந்த விஷயத்தை நாங்க சொல்லியிருந்தா நாங்க போட்டி போட்டு போயிருப்போம்னு சொல்லுவோம், நினைப்போம். ஆனால் அதே சபையிலே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு இருக்குகின்றார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்குகின்றார்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இருக்குகின்றார்கள், பெரும் பெரும் சஹாபாக்கள் எல்லாம் இருக்குகின்றார்கள். கடுமையான குளிரை யாராலையும் தாங்க முடியல, யாருமே கை தூக்கல, யாருமே எந்திக்கல. திரும்பியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் அங்க போய் அவங்களுடைய மனநிலையை அறிந்து கொண்டு வருவார்களோ அவரும் நானும் மறுமையிலே ஒன்றாக இருப்போம்னு. அப்பையும் யாரும் கை தூக்கல. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்றாவதாக கேட்டுவிட்டு மூணாவது தடவை என்ன செஞ்சாங்க? ஹுதைஃபாவே நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஹுதைஃபத் இப்னு யமான், நீங்க போயிட்டு அந்த எதிரிகள் எந்த மனநிலையில இருக்காங்கன்னு பார்த்துட்டு வாங்க. நீங்க உங்களுடைய ஆயுதங்களை எதையும் எடுத்துட்டு போகாதீங்க. நீங்க அவங்கள நம்ம பக்கம் திருப்பிடாதீங்க. நீங்க யாருன்னு அவங்களுக்கு அடையாளம் காட்டாதீர்கள். அவங்கள எதையும் தாக்கிராதீங்க. அவங்களுடைய நிலையை மட்டும் அறிஞ்சிட்டு வாங்கன்னு ஹுதைஃபத் இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹுக்கு சொல்லப்பட்டது. ஹுதைஃபத் இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அந்த நேரத்துல எனக்கும் போக வேணாம் தான் ஆசை. கடுமையான குளிர், போக முடியாது, கடுமையான குளிர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை உச்சரிச்சிட்டாங்க. அதனால நான் எந்திரிச்சு போனேன். நான் நடக்க ஆரம்பிச்சேன். நடக்க ஆரம்பித்தால் அல்லாஹ் தஆலா அந்த இடத்திலே எனக்கு உதவியை செய்தான். எவ்வளவு கடுமையான குளிர் இருந்ததோ அப்படி வெந்நீர்ல நடந்து போகக்கூடிய மாதிரியான சூழ்நிலையை அல்லாஹ் தஆலா எனக்கு தந்தான். அந்த குளிரே எனக்கு தெரியல. நடந்து போனேன். எதிரிகள் எல்லாம் உட்கார்ந்து இருந்தார்கள். அவர்களுடைய தலைவர் அபூ சுஃபியான் அமர்ந்திருந்தார். அவங்க பேச ஆரம்பிச்சாங்க, இந்த மாதிரி பனு குரைலா நமக்கு உணவுகளை எல்லாம் நிப்பாட்டிட்டாங்க, நம்ம போர் செய்வோமா, என்ன செய்யலாம் என்பதாக பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரம் எனக்கு ஆசை அதே இடத்துல அபூ சுஃபியான அதே இடத்துல கொல்லணும்னு எனக்கு ஆசை. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள், அவங்களை தாக்கி நம்ம பக்கம் நீங்க அவங்களை ஈர்த்திராதுங்கன்னு சொன்னாங்க. அதனால நான் என்ன பண்ணல, அந்த இடத்துல நான் தாக்காம அமைதியா உட்கார்ந்துருந்தேன். திடீர் என்பதாக அபூ சுஃபியான் பக்கத்துல யாரெல்லாம் இருக்காங்கன்னு, உங்களுக்கு பக்கத்துல யாரு இருக்காங்கன்னு நீங்க பாத்துக்கங்கன்னு சொன்னாரு. நான் என்ன பண்ணேன், உடனே என் பக்கத்துல இருக்கவிட்ட நீங்க யாருன்னு நான் முதல்ல கேள்வி கேட்டேன். ஏன், இதுதான் ஹிக்மத், இதுதான் அறிவாற்றல். அவங்க கேட்டாங்கன்னா யார் மாட்டிக்குவா? ஹுதைஃபத் இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹு மாட்டிக்குவாங்க. முதல்ல அவர் கேள்வி கேட்டாருன்னு யார் மாட்டிக்குவா? நீங்க யாருன்னு இவர்கிட்ட கேட்டாரு என்ன சொல்ல முடியும்? என்ன சொன்னாலும் மாட்டிக்குவாரு. அதனால நான் முதல்ல கேட்டேன், நீங்க யாருன்னு பக்கத்துல விட்ட கேட்டேன். அவர் சொன்னோடனே நான் அமைதியா இருந்துட்டேன். விஷயங்களை எல்லாம் திரட்டி விட்டு, அங்க இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு ஹுதைஃபத் இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீண்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தார்கள். வர்ற வரைக்கும் அப்படி குளிர்லாம் இல்லாம அப்படி வெப்பமாக இருந்தது. எல்லா விஷயங்களையும் சொல்லி முடித்தவுடன் குளிர் என்னை பற்றி கொண்டது. இனிமான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா நம்மளை இந்த காலகட்டத்தில் வாழ வச்சிருக்கான்னா அல்லாஹ்க்கு தெரியும் நம்ம எப்படிப்பட்ட ஈமான் உடையவர்கள் என்பதாக.
நம்ம சில நேரங்களில் நினைப்போம் அல்லவா, நாங்க சஹாபாக்கள் காலத்துல வாழ்ந்திருந்தா நாங்க எப்படி இருந்திருப்போம் தெரியுமான்னு. அதையெல்லாம் நம்ம யோசிக்க கூடாது. ரசூலுல்லாஹி அல்லாஹ் தஆலாக்கு தெரியும் நமக்கு எந்த காலகட்டத்தில் நம்ம வாழ்வது சிறந்தது என்பது அல்லாஹுக்கு தெரியும். நம்முடைய ஈமான் எப்படிப்பட்டது என்பது அல்லாஹுக்கு தெரியும். அவர்களுடைய காலகட்டத்தில் அவர்கள் சிறந்தவர்களாக இருந்தார்கள். நம்முடைய காலகட்டத்தில் நாம் சிறந்தவர்களாக இருக்குகின்றோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். கனிமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஹுதைஃபத் இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு ஒரு புனை பெயர் உண்டு, சாஹிபுல் சிர். சாஹிபுர் சிர், அந்தரங்க தோழர் என்பதாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே யாரெல்லாம் முனாஃபிக்குகளாக நயவஞ்சகர்களாக இருந்தார்களோ அவர்களை எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்டியல் போட்டு சொல்லியிருந்தாங்க. இவங்கெல்லாம் முனாஃபிக், இவங்கெல்லாம் முனாஃபிக் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைஃபத் இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு சொல்லி இருந்தார்கள். யாரெல்லாம் முனாஃபிக்னு ஹுதைஃபத் இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு மட்டும்தான் தெரியும். ஹுதைஃபத் இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹு யாருக்கிட்ட என்ன பண்ணல, வெளிப்படுத்தவும் இல்லை. நம்மள்ட்ட ஒரு ஆள் ஒரு சீக்கிரட்டை சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு சீக்கிரட்டை, ஒரு அந்தரங்கமான ஒரு விஷயத்த, ஏதாவது ஒரு சீக்கிரட்டை நம்மள்ட்ட ஒரு ஆள் வந்துட்டு இதை யார்ட்டையும் சொல்லாதீங்க, பத்திரமா வச்சுக்கங்கன்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அவருக்கு அதுக்கே போற அளவுக்கு நம்ம சொல்லி வச்சிருப்போம். சொல்லுவோமா இல்லையா? இன்னொரு ஆள்கிட்ட சொல்லுவோம், அவர் இன்னொரு ஆள்கிட்ட சொல்லுவாரு. அப்படி யார் அந்த விஷயத்தை நமக்கு சொன்னாங்களோ அவங்கள்ட்டே அந்த விஷயம் போய் சேர்ந்துடும். அந்த அளவுல தான் நம்மளுடைய மறைப்புலாம் இருக்குது. ஆனால் அன்னைக்கு ஹுதைஃபத் இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹு எந்த அளவிற்கு அந்த ரகசியங்களை பாதுகாத்தார்கள் என்று சொன்னால், உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, என்னுடைய ஆட்சியில் ஏதாவது ஒரு ஆளுநர்கள் முனாஃபிக்கா இருக்காங்களான்னு கேட்குறாங்க. அப்ப ஹுதைஃபத் இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஒருவர் இருக்குகின்றார். அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, அவங்களுடைய பேரை சொல்லுங்க. ஹுதைஃபத் இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லவே மாட்டேன்ட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை யார்ட்டையும் வெளிப்படுத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க, நான் வெளிப்படுத்த மாட்டேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யாரோ அந்த விஷயத்தை சொன்னது போன்று கரெக்டா யார் அந்த முனாஃபிக்கோ அதை என்ன பண்ணிட்டாங்க, அந்த பதவியிலிருந்து எடுத்து விட்டார்கள். இனிமான அல்லாஹ்வின் நல்லடியார்கள், எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஹுதைஃபத் இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹு யாருடைய ஜனாசாவில் கலந்து கொள்கின்றார்களோ அந்த ஜனாசாவினுடைய தொழுகையில் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கலந்து கொள்வார்கள். காரணம் யாருக்கு தான் தெரியும் முனாஃபிக்னு? அவர் முனாஃபிக்கா இல்லையான்னு யாருக்கு மட்டும் தான் தெரியும்? ரசூலுல்லாஹ் மௌத்து யாருக்கு மட்டும் தான் தெரியும்? ஹுதைஃபத் இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹுக்கு மட்டும் தான் தெரியும். எந்த அளவுக்கு நான் ஹுதைஃபத் இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹுட்ட வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்பாங்களா, முனாஃபிக் பட்டியலில் நான் இருக்கேனான்னு கேட்பாங்களாம். எந்த அளவிற்கு அன்றைக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹுவும் சஹாபாக்களும் இருந்தார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மரணத்தை பற்றிய அறிவிப்பை ஹுதைஃபத் இப்னு யமான் தான் அந்த ஹதீஸை முதல்ல சொல்றாங்க. ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹாபாக்களை அழைத்து கேட்குறாங்க, ஃபித்னாக்களை, தொடர்ந்து வரக்கூடிய ஃபித்னாக்களை பற்றி உங்களை யாருக்காவது தெரியுமா? அந்த ஹதீஸை பற்றி உங்களுக்கு யாருக்காவது தெரியுமான்னு கேட்குறாங்க. அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சொல்றாங்க, ஒவ்வொரு விஷயத்த சொல்றாங்க. அந்த நேரத்தில் ஹுதைஃபத் இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் சொல்றேன் அப்படின்னு சொன்ன உடனே, நீங்க சொல்வதற்கு தகுதியான ஆள் தான், நீங்க சொல்லுங்கன்னு சொல்லும் பொழுது ஹுதைஃபத் இப்னு யமான் சொன்னாங்க, மனைவியால் ஃபித்னா, குடும்பத்தால் ஃபித்னா, பணத்தால் ஃபித்னா, குழந்தைகளால் ஃபித்னா என்பதாக என்னென்னலாம் நம்முடைய காலகட்டத்தில் ஃபித்னா இருக்குதோ எல்லா ஃபித்னாக்களையும் சொன்னாங்க. நான் கேட்குறது இதை பற்றி அல்ல, கடல் அலை போன்று வரக்கூடிய ஃபித்னாவை பற்றி உங்களுக்கு தெரியுமா என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கும் பொழுது ஹுதைஃபத் இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஆம் தெரியும், ஆனால் அது உங்கள் காலகட்டத்தில் வராது, உங்களுடைய வாழ்க்கையினுடைய நேரத்திலே அந்த ஃபித்னாக்கள் வராது என்பதாக ஹுதைஃபத் இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். உங்களுடைய வாழ்க்கைக்கும் அந்த ஃபித்னாவுக்கும் நடுவுல ஒரு கதவு இருக்குகின்றது. சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, அந்த கதவு உடைக்கப்படுமா, யக்ஸர் அல்லது யஃப்தஹ், துறக்கப்படுமா? அப்ப ஹுதைஃபத் இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அந்த கதவு உடைக்கப்படும். அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அந்த கதவு உடைக்கப்பட்டால் அந்த ஃபித்னா என்ன பண்ணும், அந்த ஃபித்னாவை திரும்ப
ஒரு இடம் உடஞ்சி போச்சுன்னா என்ன பண்ண முடியாது? கதவு உடஞ்சிருச்சு, திரும்ப என்ன பண்ண முடியாது? அந்த கதவை பூட்ட முடியுமா? பூட்ட முடியாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அந்த கதவு உடைக்கப்பட்டு விட்டால் அந்த ஃபித்னா வரக்கூடிய வழியை பூட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு போயிட்டாங்க. பக்கத்துல இருந்த சஹாபாக்களுக்கெல்லாம் ஆச்சரியம். இந்த ஹதீஸை நம்ம கேட்டதே இல்லையே, என்ன ஃபித்னா? அந்த ஃபித்னாவினுடைய வாசலுடைய கதவு யார்? அந்த கதவு என்ன என்பதாக சஹாபாக்களுக்கெல்லாம் ஆச்சரியம். போய் கேட்குறாங்க ஹுதைஃபத் இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹுட்ட, ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, கதவுன்னு சொன்னீங்களே, அந்த கதவு என்னது? அப்ப ஹுதைஃபத் இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அந்த கதவு தான் உமர் இப்னு கத்தாப். அது உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு தெரியுமா? உடைக்கப்படுமா திறக்கப்படுமான்னு கேட்டாங்களே. உடைக்கப்படுவதுன்னா என்ன அர்த்தம்? ஷஹீதாக்கப்படுவார்கள், குத்தப்பட்டு ஷஹீதாக்கப்பட்டார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இது உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு தெரியுமான்னு சஹாபாக்கள் கேட்கிறாங்க. கேட்கும் பொழுது ஹுதைஃபத் இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், காலை ஒரு பொழுது வந்தால் இரவு என்பது எப்படி வரும் என்பது தெரியுமோ அது போன்று உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு தெரியும். தான் அந்த கதவுன்னு தெரியும். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சிக்கு பின்னால் தான் பல்வேறு குழப்பங்கள் இந்த சமுதாயத்திற்குள்ளாக வந்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மரணத்திற்கு பின்னால் தான், ஷஹீதாக்கப்பட்டதுக்கு பின்னால தான் பெரிய பெரிய குழப்பங்கள்லாம் வந்துச்சு. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலகட்டத்தில் எந்த ஒரு குழப்பத்திற்கும் இடம் விடாமல் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அதை தடுத்து கொண்டே வந்தார்கள். கனிமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த அளவிற்கு என்று சொன்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஹுதைஃபத் இப்னு யமான் போன்ற சஹாபாக்கள் அதிகமாக இருந்திருக்க கூடாதா என்பதாக யார் சொன்னாங்க? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். அந்த அளவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இந்த சமுதாயத்திற்கும் முழுமையாக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் தான் ஹுதைஃபத் இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவருடைய வாழ்க்கையிலிருந்து பல்வேறு படிப்பினைகளை பெற்றிருக்கின்றோம். ஹிஜ்ரி 34 இவர்கள் ஷஹீதா இயற்கையாக மரணம் அடைகின்றார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து பல்வேறு படிப்பினைகளை நாம் பெறக்கூடிய மக்களாக, எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய மக்களாக நீங்களும் நானும் மாற அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. வஹர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.